அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்விலே அவன் பிறந்தவுடன் வளர வளர கிடைக்க வேண்டியது கல்வி, அப்புறம் வேலைவாய்ப்பு, திருமணம். இந்த ரெண்டில் அடிப்படை கல்வி, உயர்கல்வி கிடச்சிடும். ஆனால் படித்து முடித்தவுடன் ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு அல்லது திருமணம், அல்லது பெண்களாக இருந்தால் முதலில் திருமணம் அல்லது வேலைவாய்ப்பு. இப்போ இந்த ரெண்டும் மாறி மாறி கிடைக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே முக்கியமானது. அதனால் சில இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம படித்து முடிக்கவும் வேலைக்கு போயிடணும், வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாள் ஓடிது. சரியான செட்டில்மெண்ட்டு ஆக லேட் ஆகிடுது. அப்போ இவங்க நல்ல செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும், ஒரு சிலருக்கு அமைய லேட் ஆகும். அப்போ அந்த பெண்கள் என்ன செய்யணும், டக்குன்னு அப்பா அம்மாட்ட சொல்லி, சரி வேலை கிடைக்க லேட் ஆகுது, எனக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லணும். காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தற்செயலாக இன்று காலையில் ஒரு மாற்று மத நண்பரோட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், என்ன ஆச்சு, நீங்கள் உங்களில் எப்படி வீடு தவறாமல் குழந்தை செல்வங்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இப்போ வர வர எங்களுடைய இந்து மதத்தை பொறுத்தவரை குழந்தை பிறப்பு என்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் இதில் எங்களுடைய சமூகத்தில் அல்லது சமுதாயத்தில் நாங்கள் பெண்ணாக இருந்தால் 20 வயதுக்குள்ளேயும், ஆணாக இருந்தால் 23 வயசுக்குள்ளேயும் திருமணம் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா வருமானம் சம்பாதிக்கிறதுங்கிறது 2ஆம் பட்சம் தான் எங்களை பொறுத்தளவில் முதலில் திருமணம். ஏன்னா காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இள வயதில் தான் உங்களுக்கு நல்ல ரத்தம் ஊறும், அப்போ வீரியம் இருக்கும். அப்போ தான் டக்குன்னு அந்த குழந்தைகள் செல்வங்களுடைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வேலைக்கு அப்ளை பண்ணலாம், வச்சுக்கலாம். நாங்கள் எந்த தடையும் சொல்ல மாட்டோம். அதனால் இப்படி ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் அப்பா அம்மா மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளும் அந்த சமுதாய ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டு, அப்பா உனக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரிங்க. அதே போல் தம்பி உனக்கு பொண்ணு வாங்க போகிறோம்யா அப்படின்னா சரி பாருங்கள், இவ்வளோதான் அவங்கள பொறுத்தளவில், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே நம்ம இதில் அப்படியா இருக்குது, இப்போ வேண்டாம், இப்போ திருமணம்ங்கிறதே வேணாம், எனக்கு பிடிக்கலை, யாரையோ எனக்கு கட்டி வச்சுருவீங்க, நான் தானே வாழ்க்கை நடத்த போகிறேன் அப்படின்னு இவங்க என்னமோ பெரிய ஆளுங்க மாதிரி இந்த பிள்ளைகள் அப்படி இவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க. அது என்னால் இவங்களோட சேர்ந்து அந்த சேர்க்கை சரியில்லாத சில 1-2 எங்கேயாவது போய் விபத்தாகி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவங்க திடீர்னு ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவன் விட்டுட்டு ஓடிடுவான், அல்லது ஒரு தரங்கட்டவனை போய் லவ் பண்ணி என்ன செஞ்சுடுவாங்க, போய் மாட்டிக்கிடுவாங்க. அந்த பிள்ளைகள் பேசுகிறப்ப நான் இப்படி தான், நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்கன்னா இவங்க மனசை கலைச்சி, அப்போ இதனாலே திருமணம் என்பது லேட்டாகுது. அதனால் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அந்த பயிர் விளைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ விவசாயம் மாதிரி தான், காலத்தே பயிர் செய்யணும். அப்போ காலகாலத்தில் பெண்ணாக இருந்தால் அதிகபட்சம் 23-24 வயது, ஆணாக இருந்தால் அதிகபட்சம் 27 வயதிற்குள் திருமணமாகி செட்டில் ஆகிடணும். ஒரு குடும்பம்ன்ற அமைப்பை கொண்டு வந்துடணும். வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வயசாயிரும்.
அதுக்கப்புறம் யாரும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? முதல்ல வந்து இப்போ நம்ம அது வேணும் இது வேணும்னு நினைப்போம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னென்னா, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த குடும்பம் உங்களுக்கு நல்லா தெரிந்த குடும்பமாக, நல்ல ஒழுக்கமுள்ள தரமான குடும்பமானு பாருங்கள். வசதியை பார்க்காதீங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, வீட்டில் உள்ளவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி பையன் நல்லவனா கெட்டவனா, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கானா. ஆனால் ஆணை பொறுத்தவரை அவன் வந்து ஓரளவு கேரியர் செட்டில்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளையை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அந்த தகுதி அந்த ஆண்மகனுக்கு இருக்குது. அப்போ நல்லா வேலை பார்க்குறவனாக இருந்தால் அவங்க வீடை பார்க்காதீங்க, வசதியை பார்க்காதீங்க. அவங்க வந்து நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல குடும்பம் இருந்தால் போதும். ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பையன் வந்து நல்ல குணமாக இருக்கானா, நல்ல வருமானம் இருக்கா, நம்ம பிள்ளைய வந்து நம்ம கட்டி கொடுத்தோம்னா அங்கே போய் நம்ம பிள்ளை எந்த கஷ்டமும் படாமல் நல்லா வாழ்வாங்களா, அந்த தகுதி இருக்கான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி இருந்தால் ஓகே, நீங்கள் வந்து ஜாதகத்தை கொண்டு வாங்க, பொருத்தம் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருடைய குண நலன்கள் பிறர் சொல்வதை விட ஜாதகம் தான் தலையெழுத்து. ஸோ ஜாதகத்தை பார்த்தாலே ஒருத்தருடைய குணநலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை பார்த்து உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து, சரி இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை கரெக்ட், ஓகே செட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முடிச்சுக்கணும். அவங்களுடைய வசதியை பார்க்காதீங்க. அதே போல் மகன் வீட்டாருக்கு நான் என்ன சொல்லிக்கிறதுனா, நீங்களும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, அதே போல் அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்பது அந்த அவங்களுடைய அந்த பிள்ளை வந்து பொதுவாக வீட்டில் ஒரு 22-23 வயசான பிள்ளை அப்பா அம்மா பேச்சை கேட்டு திருமணத்துக்கு சம்மதிக்கிறதுனாலே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க. அது எந்த லவ் கிவ்ன்ற மாதிரி எந்த மாதிரி விஷயத்துலையும் போய் மாட்டாத பிள்ளை. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஓகே ஜாதகம் மட்டும் பார்ப்போம், பொருத்தம் இருந்தால் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு வேலை பார்க்குற மனைவி தான் வேணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப எதிர்பார்த்து, அல்லது இவ்வளோ நகை போடணும் அவ்வளோ நகை போடணும்னு சொல்லி இந்த டவுரிக்காக அதெல்லாம் சம்பாதிச்சிக்கலாங்க. நீங்கள் வந்து நான் நினச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப நல்ல துணைவி மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னா போதும், நீங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. எவ்வளவு நாள் சம்பாதிச்சிக்கலாம். சொத்து பத்து நகைகள் எல்லாமே நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல மனைவி அமைந்தால் போதும். ஏன்னா மனைவிங்கிறது உங்களுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படிங்கிறப்ப உங்கள் ராசிக்கேற்ற ஒரு நல்ல மணமகள் கிடைச்சாங்கன்னா விட்டுறாதீங்க. சரிங்களா? அதனால் திருமணம் என்பது காலகாலத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நான் கேள்விப்படுறேன், அதாவது சில வீடுகளில் பெண்கள் வந்து நாங்கள் தனியாக சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் முடிப்போம், இல்லைனா ஏன் அப்படியே கூட இருந்துக்கிடுவோம், எங்களுக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி கேள்விப்படுறேன். அப்போ இது தவறு. உங்களுக்கு இறைவன் வந்து என்ன செஞ்சுருக்காரு, உங்களுக்குன்னு நீங்கள் பிறந்த அன்னைக்கே உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆணாக இருந்தால் பெண் மனைவி, அதே போல் மனைவியாக பெண்ணாக இருந்தால் கணவன் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் காலம் கடந்து அந்த முடிவெடுத்து அது கடைசியில் ஒன்றுமே பிரயோஜனம்லாம் போயிடும். அதனால் காலகாலத்தில் முடிவெடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் இந்த வீடியோவை அனுப்புங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் திருமணத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த வயதில் இருப்பாங்க. ஸோ அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா காலகாலத்தில் வந்து நீங்கள் திருமணத்தை முடிப்பதற்கு இருந்தால்தான் உங்களுக்கு ஜனத்தொகை வளரும். சரிங்களா? அதனால் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாரிசுகளை உருவாக்கி விட்டுட்டு தான் போகணும் இந்த உலகத்துக்கு. அதுக்கு தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. அடுத்தடுத்த அந்த வளர்ச்சிங்கிறது, அந்த ஜெனரேஷன் கேப் வந்து வளர்ச்சி, அந்த ஜெனரேஷன் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறவங்க நீங்கள் நல்ல முடிவெடுங்க, அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. ஏன்னா இந்த காலத்தில் இது வந்து நாடக உலகம். உங்களை அது பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து நீங்கள் ஒரு வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களை திட்டம் போட்டு நடத்திட்டு போகிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கும்பலே இருக்காங்க. அவங்க பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து சினிமா ஹீரோலாம் தோற்று போயிடுவாங்க. எவன்கிட்ட இருந்தாலும் ஓசிக்கு வண்டி வாங்கிட்டு வருவேன்,
நல்ல சட்டை அவன்கிட்ட ஒன்று கூட இருக்காது. உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும், ஏன்னா இதுக்குன்னு பெரிய திட்டமே சதி திட்டம் இருக்குது. நீங்கள் அந்த சதி வலையில் விழுந்துடாதீங்க. நல்ல சட்டையெல்லாம் எவன் வச்சுருக்கானோ அவன்கிட்ட போய் கடனாக வாங்கிட்டு வருவான். பார்த்தா இவன் பெரிய பணக்காரா, டாட்டா வீட்டு பையங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. டாட்டா பிர்லா பசங்க சும்மா வெட்டி பந்தா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் பெண்கள் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைன்னு உருவாயிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு அந்த குழந்தைக்கு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 3000லேருந்து 5000 ரூபா செலவாகிட்டே இருக்கும். குடும்ப செலவு 10,000 20,000 ஆகும். ஆக மொத்தம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபாவது சம்பாதிக்கிற மணமகன் இருந்தால் தான், மாப்பிள்ளையாக இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். இல்லை நீங்கள் கவர்ச்சிக்கு அடிமையாகி அவன் காட்டுற அந்த பந்தாவுக்கு அடிமையாகி நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் திருமணத்தை உங்களை கல்யாணம் முடிச்சு கொண்டு எங்கே கொண்டு விடுவான் தெரியுமா? ஒரு குடிசை வீட்டுக்கு கொண்டு விடுவேன், அல்லது இதான் எங்கள் வீடுன்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும் அவனுக்கு. அதுக்கப்புறம் உங்களை கொடுமைப்படுத்துவான். போய் உங்கள் அப்பாக்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அல்லது எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்பாங்க. அதனால் பெண்கள் பெற்றோருக்கு அவமானத்தை தேடித்தரக்கூடாது. பெண்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும். இன்றைக்கி அதனால தான் ஈரோடு நாமக்கல் ஏரியாலலாம் அவங்க நல்ல ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு டீமை உருவாக்கி அப்பா அம்மா பேச்சை நாங்கள் கேட்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை அந்த பெண்ணை பெற்றவங்க பெண்ணுகிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் நீங்கள் பெண்ணாக இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை விஷயம் இது அவ்வளோதான். ஒரு செகண்ட் தவறிட்டிங்கன்னா போச்சு, உங்களுக்கு திரும்ப அதை சரி பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க காட்டக்கூடிய அந்த நல்வழியை நீங்கள் பயன்படுத்தி. ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து அவங்க செதுக்கி வளர்த்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கங்க. நீங்கள் அப்பா அம்மா ஆகி ஒரு குழந்தைய வளர்க்கும்போது தான் உங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரியும். ஏன்னா இப்போ புரியாது. இப்போ ஏன்னா அது ஒரு இளவயது வேகம் இருக்கும். கண்டதெல்லாம் கவர்ச்சி கொண்டதெல்லாம் கோலன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் அந்த உங்களுக்கு திருமணம் ஆக போகிற மணமகனுக்கும் அந்த விஷயம் எல்லாமே இருக்குல்ல. இவனுக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உங்களுக்கும் மேலே உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. அதனால் படித்த பெண்கள், இளைஞிகள் தாய் தந்தையர் பேச்சை கேட்டு நீங்கள் திருமணம் முடிங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.